மாதத்திலும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக. வபல்லிக்னி ரமலான், ரமலானை அடையச் செய்வாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். சலஃபு சாலிஹீன்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஹிஜ்ரி 300க்கு உட்பட்ட அல்லாஹுடைய நல்லடியார்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே இந்த துஆவை 6 மாத காலம் செய்வார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார். ரமலானை அடைவதற்காக 6 மாதங்கள் துஆ செய்வார்கள். ரமலானை அடைந்து ரமலான் முடிவடைந்ததற்கு பின்னால் ரமலானிலே செய்த அமல்களை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வதற்காகவும் அந்த ரமலானிலே ஏதாவது தப்பு தவறுகள் குற்றம் குறைகள் நிகழ்ந்திருந்தால் அதை அல்லாஹு தஆலா மன்னிப்பதற்காகவும் அல்லாஹு தஆலாவிடத்திலே ரமலான் முடிவடைந்து 6 மாதங்கள் துஆ செய்வார்களாம். இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம், எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ரமலான் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, இதர மாதங்களை போன்ற ஒரு மாதமா அல்லது அந்த மாதங்களை விட ஒரு முக்கியமான மாதமா என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். சகோதரர்களே, மேலானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே, அதாவது ஷஅபான் மாதத்தின் இறுதி காலத்திலே ரமலானை பற்றி சஹாபாக்களுக்கு பயான் செய்வார்கள். இன்று நாம் ரமலானை வரவேற்போம் என்ற இந்த தலைப்பிலே இந்த ரமலானை பற்றி பேசுவது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் வருவதற்கு முன்னாலே ஷஅபானுடைய இறுதியிலே ரமலானை பற்றி பேச தொடங்கி விடுவார்கள். அதில் ஒரு ரிவாயத் பதிவாகி இருக்கின்றது. ஹஜ்ரத் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த ஹதீஸை ரிவாயத் செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபானுடைய இறுதியிலே எங்களுக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள். அந்த உபதேசத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், கத் அவல்லக்கும் ஷஹ்ருன் அலீமுன் முபாரக்குன், உங்களுக்கு முன்னாலே மிக மிக மகத்தான ஒரு மாதம் வந்திருக்கின்றது. முபாரக்குன், அது பரக்கத் பொருந்திய மாதம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதத்தை குறித்து அந்த பயானை தொடங்கினார்கள். சகோதரர்களே, மேலானவர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முபாரக்கான நாவினாலேயே இந்த ரமலானுடைய மாதத்தை ஷஹ்ருன் அலீமுன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அலீம் என்று சொன்னால் மிக மிக மகத்தான ஒரு மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பெயருடன் எப்படி இந்த அலீம் என்ற வார்த்தையை சேர்த்திருக்கின்றானோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் மிக மிக வலுப்பமானவன், மிக மிக மகத்தானவன் என்பதை அல்லாஹு தஆலா குறிப்பிடுவதற்கு அவனுடைய பெயருடன் எவ்வாறு அலீம் என்பதை அவன் சேர்த்திருக்கின்றானோ, இதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தின் முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்த இந்த மாதத்தோடு அலீம் என்ற வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கின்றார். ஷஹ்ருன் அலீமுன், மிக மகத்தான ஒரு மாதம்.
மட்டுமல்ல முபாரக்குன், அது பரக்கத் பொருந்திய மாதமும் கூட. ஷஹ்ருன் ஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹ்ரின், அந்த மாதத்திலே ஓர் இரவு இருக்கின்றது, அந்த ஓர் இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பரிசுத்த குர்ஆனிலே அந்த இரவை பற்றி ஒரு அத்தியாயத்தை இறக்கி குறிப்பிடுகின்றான். லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி யௌமின் ஃபீமா ஷஹர். லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படக்கூடியது கதருடைய இரவு 1000 மாதங்களை விட சிறந்த ஓர் இரவு என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றார். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஸிலே குறிப்பிடும் போது ஷஹ்ருன் ஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அதிலே ஓர் இரவு இருக்கின்றது, அது 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குறிப்பிடுகின்றார். 1000 மாதங்களுக்கு சமம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடவில்லை. 1000 மாதங்களை விட சிறந்தது என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வும் குறிப்பிடும் போது குறிப்பிடுகின்றான். இன்னும் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பயானிலே, ஷஹ்ருன் ஜஅலல்லாஹு ஸியாமஹு ஃபரீலத்தன், அந்த மாதத்திலே நோன்பு நோட்பதை அல்லாஹு தஆலா கடமையாக ஆக்கி இருக்கின்றான். சகோதரர்களே, மேலானவர்களே, ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோட்பது என்பது ஃபர்லு என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இட்டிருக்கக்கூடிய ஒரு கட்டளை தான், ரமலானுடைய மாதம் வந்தால் நீங்கள் நோன்பு நோருங்கள் என்று அல்லாஹ் இட்டிருக்கக்கூடிய கட்டளை. ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹ்ர ஃபல்யஸும், ரமலானுடைய மாதம் வந்தால் அந்த மாதத்திலே நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளை இட்டிருக்கிறார். எனவே இது அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை என்று முதலாவது நாங்கள் விளங்க வேண்டும். எப்படி தொழுகை அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளையோ, ஜகாத் அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளையோ, ஹஜ் அல்லாஹு தஆலாவுடைய ஒரு கட்டளையோ, இதே போன்றுதான் நோன்பும் அல்லாஹு தஆலாவுடைய ஒரு கட்டளை. சகோதரர்களே, எனவே இந்த கட்டளையை எங்களால் மீற முடியாது. யாரெல்லாம் பருவ வயதை அடைந்து நோன்பு நோட்பதற்குள்ள அந்த சக்தியையும் பெற்றிருப்பார்களோ அவர்கள் இந்த நோன்பை நோற்றுத்தான் ஆக வேண்டும். சித்த சுவாதீனமாக இருக்கின்றார், பருவ வயதை அடைந்திருக்கின்றார், முஸ்லிமாக இருக்கின்றார், நோன்பு நோட்கவும் சக்தி பெற்றவராக இருக்கின்றார் என்றால் அவர் மீது ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோட்பது கட்டாய கடமையாக ஆகிவிடும். அல்லாஹு தஆலா 2 சலுகைகளை மட்டும் தான் இந்த நோன்பை விடும் விடயத்திலே கொடுக்கின்றார். வமன் கான மரீலன் அவ் அலா சஃபரின், ஒன்று நோய் அல்லது பிரயாணம். இந்த 2 காரணங்களாலும் யாருக்கு நோன்பு நோட்க முடியாமல் போகின்றதோ அவர்களுக்கு நோன்பை முற்றுமுழுக்க விட்டு விடுவதற்குள்ள அனுமதியும் கிடையாது. அவர்கள் இந்த காரணங்களுக்காக வேண்டி எத்தனை நோன்புகளை அந்த மாதத்திலே நோட்காமல் விட்டு விடுகின்றார்களோ அவற்றை கணக்கிட்டு அவர்கள் பின்னாலே அந்த நோன்புகளை கவா செய்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உத்தரவு பிறப்பிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நோயின் காரணமாக நோன்பை விடுவதென்றால் எந்த நோய்க்காக அந்த நோன்பை விடலாம். நாம் கருதுவது போன்று எல்லா விதமான சர்வ சாதாரணமான நோய்களுக்கும் இந்த நோன்பை விட முடியுமா? அல்லது நோன்பை விடுவதற்கென்றுள்ள நோய்
நோய்களும் இருக்கின்றனவா? நோய் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே ஒரு மனிதன் அவனுடைய உடம்பிலே வரக்கூடிய ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள் அனைத்தையும் அவன் நோயாக எடுத்துக்கொள்ள முடியும். அவன் கருதுவதை போன்று அது இருக்கும். நோய் என்று கருதினால் நோய் என்று எடுத்துக் கொள்வான். அல்லது சாதாரண உடம்பினுடைய ஒரு களைப்பு அசௌகரியம் என்று நினைத்தால் அவ்வாறு அதை ஆக்கிக் கொள்ள முடியும். அது ஒவ்வொரு மனிதனுடைய நிலைமையோடு சம்பந்தப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் ஃபுகஹாக்கள் நோய்க்காக நோன்பை விடலாம் என்றால் எந்த வகையான நோய்களுக்காக நோன்பை விடலாம் என்பதை குறிப்பிடும் போது, எந்த நோயிலே நோன்பை நோட்பதனால் அந்த நோய் இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றது என்று தகுந்த வைத்தியர்களால் ஆலோசனை சொல்லப்படுகின்றதோ, அல்லது அந்த நோயுடனே அவர் அந்த நோன்பை நோற்றால் அதனால் அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்று இருக்கின்றதோ, அப்படியான நோய்களுக்காகத்தான் நோன்பை விட முடியும் என்று குறிப்பிடுகிறார். எனவே சர்வ சாதாரணமான நோய்களுக்கெல்லாம் நோன்பை விடுவது என்பது இது எங்களுக்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விடயம் அல்ல. இதே போன்றுதான் பிரயாணத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு மனிதன் வீட்டில் இருந்து அவன் எந்த இடத்துக்கு செல்ல நாடுகிறானோ அதுவெல்லாம் பிரயாணம் தான். அவன் கால்நடையாக செல்லலாம் அல்லது வேறு வாகனங்களிலே அவன் செல்லலாம். சகோதரர்களே, பிரயாணம் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அந்த பிரயாணத்திலே அவனுக்கு அந்த நோன்பை நோட்பதனால் அந்த பிரயாணத்தை அவனால் செய்ய முடியாத நிலைமை ஒன்று ஏற்படும் என்று இருந்தால், அப்படியான ஒரு பிரயாணத்துக்காக வேண்டிதான் நோன்பை விடுவதற்குள்ள அனுமதி இருக்கின்றது. சாதாரணமாக தொழுகையை சுருக்கி சேர்த்து தொழுவதற்கான தூரம் எவ்வளவு இருக்கின்றதோ, எங்களுடைய ஷாபி மதுஹபிலே 89 கிலோமீட்டர் தூரம் ஒருவர் செல்வதற்கு நாடினால் அவருடைய ஊருடைய எல்லையை தாண்டியதன் பின்னால் தொழுகைகளை சேர்த்து சுருக்கி தொழுவதற்குள்ள அனுமதி இருக்குகின்றது. இவ்வாறான இந்த தொலை தூரத்துக்கு ஒருவர் அல்லது இதைவிட அதிகமான தூரத்துக்கு ஒருவர் பிரயாணம் செய்ய போகின்றார். இந்த பிரயாணத்திலும் அவருக்கு நோன்பை நோக்க முடியாத அளவுக்கு அந்த பிரயாணத்தின் கஷ்டங்கள் சிரமங்கள் இருக்கின்றன என்றிருந்தால் அவருக்கு அந்த நோன்பை விடுவதற்குள்ள அனுமதி இருக்கின்றது. இல்லாத போது அவருக்கும் பிரயாணத்துக்காக வேண்டி நோன்பை விடுவதற்குள்ள அனுமதி கிடையாது. ஆனால் எமது இந்த காலத்திலே இருக்கக்கூடிய பிரயாண வசதிகளை நாம் கருத்திலே கொள்வோமாக இருந்தால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருளும் பாக்கியமும், எவ்வளவுதான் தொலைதூரம் நாங்கள் பிரயாணம் செல்வதாக இருந்தாலும் எந்தவித களைப்பும் இல்லாமல் பிரயாணம் செய்யக்கூடிய பிரயாண வசதிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். சொகுசு வாகனங்கள் அழகான முறையிலே எங்களுக்கு இருக்கின்றன. இந்த அடிப்படையிலே பிரயாணத்தை நோன்பை விடுவதற்குள்ள ஒரு காரணமாக இந்த காலத்திலே நாம் எடுக்க முடியாது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், யார் ரமலானுடைய மாதத்திலே நோக்க வேண்டிய ஃபர்லான ஒரு நோன்பை தக்க காரணத்தோடு தான் விட்டாலும், தக்க காரணமின்றி விட முடியாது, தக்க காரணங்களோடு அவர் அந்த நோன்பை விட்டாலும் அந்த நோன்பை அவர் மீண்டும் வேறு காலத்திலே கலா செய்யும் போது அந்த ஒரு நோன்புக்காக காலம் முழுவதும் நோன்பு நோற்றாலும் ரமலானுடைய ஒரு நோன்புக்கு அவர் காலம் முழுவதும் பிடிக்கக்கூடிய நோன்புகள் ஈடாக மாட்டாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தக்க காரணத்தோடு விட்டு அந்த விட்ட நோன்பை அவர் பின்னால் கலா செய்கின்றார். அதற்காக அவருடைய வாழ்நாள் முழுவதுமே அவர் நோன்பு நோட்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். முழு வருடமும் நோன்பு நோற்றுக்கொண்டே இருக்கின்றார்.
என்றிருந்தாலும் கூட ரமலானுடைய ஃபர்லான ஒரு நோன்புக்கு இவர் வருடம் முழுவதும் பிடிக்கக்கூடிய அத்துணை நோன்புகளும் சேர்ந்தும் ஈடாக மாட்டார். அவ்வளவு பெருமதி வாய்ந்த நோன்புதான் ரமலானுடைய ஃபர்லான அந்த நோன்பு. அன்பார்ந்த சகோதரர்களே, மேலானவர்களே, இதிலிருந்து நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும், இந்த ரமலானுடைய நோன்பை நான் எப்படி முக்கியத்துவத்தோடு பிடிக்க வேண்டும். சாதாரண சிறிய சிறிய காரணங்களுக்காகவெல்லாம் இந்த நோன்பை நாங்கள் விட்டுவிடக் கூடாது. பெண்களுக்கு ஒரு அனுமதி ஒன்று இருக்கின்றது. அனுமதி என்று சொல்வதை விட அவர்களுக்கு அந்த காரணத்தினால் நோன்பு நோட்பது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டும் இருக்கின்றது, ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் எந்த காலத்திலே தொழ முடியாதோ அந்த காலங்களிலே அவர்கள் நோன்பும் நோக்க முடியாது. ஆனால் அந்த காலத்திலே விடுபடக்கூடிய நோன்புகளை அவர்கள் பின்னாலே கலா செய்து கொள்ளத்தான் வேண்டும். அப்படி தொழ முடியாமல் போகக்கூடிய அந்த காலங்களிலே தொழுகைகளை அவர்களுக்கு கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நோன்பு என்றால் அந்த காலத்திலே அவர்கள் நோன்பை நோக்கவும் முடியாது. அந்த நோன்புகளை அவர்கள் பின்னால் கலா செய்ய வேண்டும். இதுதான் பெண்களுக்குள்ள சட்டமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. தொழுகையை போன்று அவர்களுக்கு அந்த நோன்பு அப்படியே விட்டு விடுவதற்குள்ள சலுகையாக இல்லை. தொழுகைக்கு அந்த சலுகை வழங்கப்பட்டிருக்கின்றது, ஆனால் நோன்புக்கு அந்த சலுகையும் கிடையாது. அவர்கள் பின்னாலே அந்த நோன்புகளை எல்லாம் கணக்கிட்டு நோற்றுத்தான் ஆக வேண்டும். இன்னும் சில நோயாளிகள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு அந்த நோய் சுகமாகுவதற்கு எந்த விதமான இடம்பாடும் கிடையாது. காலாதி காலமாக நிரந்தர நோயாளிகளாகவே இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த நோயுடனும் அவர்களுக்கு நோன்பு நோட்பது என்பது கடினம், நோன்பு நோக்கவும் முடியாது. சொன்னது போல் தகுந்த வைத்தியரால் ஆலோசனை கூறப்படுகின்றது, இந்த நோயிலே நீங்கள் நோன்பு நோற்றால் உங்களுக்கு உயிர் ஆபத்து ஏற்படலாம், அல்லது இன்னும் இருக்கக்கூடிய நோய் உங்களுக்கு அதிகரிக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. என்றால் அப்படியான நோயாளிகளுக்கு மார்க்கம் ஓர் அனுமதி வழங்கி இருக்கின்றது. அவர்கள் அந்த நோன்பை விடவும் முடியும், பின்னால் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்படியான நிரந்தர நோயாளிகள் ஒவ்வொரு நோன்புக்காக வேண்டியும் தலா அரை கொத்து அரிசி வீதம் அவர்கள் ஃபிதியா கொடுத்துக் கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சட்டம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும்ஹு, ரமலானுடைய மாதம் வந்தால் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று நோன்பு நோட்பதற்குள்ள கட்டளையை பிறப்பித்திருக்கின்ற போது இந்த நோன்பை விடுவதென்றால் இப்படியான வரையறைக்குள்ளேதான் இந்த நோன்பை விடுவதற்குள்ள அனுமதி இருக்கின்றதே தவிர சர்வ சாதாரணமாகவெல்லாம் நோன்பை விட முடியாது என்ற சட்டத்தை தான் இந்த ஆயத்துக்கு கீழே ஃபுகஹாக்கள், மார்க்க சட்ட வல்லுநர்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜஅலல்லாஹு ஸியாமஹு ஃபரீலத்தன், இந்த மாதத்திலே நோன்பு நோட்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்று குறிப்பிட்டார். வ கியாம லைலிஹி ததவ்வுஆ, இன்னும் சொன்னார்கள் இரவு நேரங்களிலே நின்று வணங்குவதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுன்னத்தாக ஆக்கி இருக்கிறான் என்று குறிப்பிட்டார். உலமாக்கள், ஹதீஸ்களை வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோட்பதை கடமையாக்கி இருக்கிறான் என்று குறிப்பிட்டதன் பின்னால் அதனுடைய இரவு நேரங்களிலே நின்று வணங்குவதை சுன்னத்தாக ஆக்கி இருக்கிறான் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே ரமலானுடைய மாதத்திலே தராவீஹ் தொழ வேண்டும் என்பதும் இரவு நேரத்திலே நின்று வணங்குவது என்பது அது தராவீஹுடைய தொழுகையை குறிப்பிடுகின்றது. எனவே தராவீஹ் தொழ வேண்டும் என்றதும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கட்டளை என்பதாக உலமாக்கள் இந்த ஹதீஸுடைய வார்த்தையிலே குறிப்பிடுகின்றார்கள். ஏனென்றால் ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோட்பதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் சொன்னார்கள், வ கியாம லைலிஹி ததவ்வுஆ,
அதனுடைய தொடரிலே சொல்லி இருக்கின்றார்கள், இரவு நேரத்திலே நின்று வணங்குவதை சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறான் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே தராவி தொழுவதும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கட்டளை என்பதாக ஃபுகஹா, அதாவது ஹதீஸ்களை வல்லுநர்கள் முஹத்திஸூன்கள் குறிப்பிடுகின்றார்கள். சகோதரர்களே, மேலானவர்களே, ரமலானுடைய மாதத்தின் விசேஷம் என்ன தெரியுமா? ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டால், உம்ராவை எடுத்துக்கொண்டால், ஹரம் ஷரீஃபுக்கு செல்லக்கூடிய ஒருவர் அவர் பல அமல்களிலே ஈடுபடுவார். தொழுகையிலே ஈடுபடுவார், குர்ஆன் ஓதுவதிலே ஈடுபடுவார், திக்ர்கள் செய்வதிலே ஈடுபடுவார், ஸலவாத்துகள் ஓதுவதிலே ஈடுபடுவார், நோன்பு பிடிப்பதிலே ஈடுபடலாம். இதே போன்று அங்கே செல்லக்கூடியவர் தவாஃபிலே, சஈயிலே, அரஃபாவுடைய மைதானத்திலே தரிப்பதிலே, முஸ்தலிஃபாவிலே தரிப்பதிலே, மினாவிலே தரிப்பதிலே, இப்படியான அமல்களிலே எல்லாம் ஹஜ் உம்ராவுடைய காலங்களிலே ஈடுபடுவார். யோசித்து பாருங்கள், அங்கே சென்றதற்கு பின்னால் தவாஃப் என்பது இது எங்கு செய்ய முடியும்? அந்த மக்கா கஅபத்துல்லா இந்த இடத்தை விட்டு தவாஃப் என்பதை வேறு எங்கேயாவது செய்ய முடியுமா? தொழுகையை எங்கும் தொழலாம், மக்காவிலும் தொழலாம், தன்னுடைய ஊரிலும் தொழலாம். நோன்பு பிடிப்பதை மக்காவிலும் பிடிக்கலாம், தன்னுடைய ஊரிலும் பிடிக்கலாம். குர்ஆன் ஓதுவதை மக்காவிலும் ஓதலாம், தன்னுடைய ஊரிலும் ஓதலாம். சகோதரர்களே, தவாஃப் என்பதை அந்த கஅபத்துல்லாவை சூழ, கஅபத்துல்லாவை சுற்றி அங்கேதான் செய்ய வேண்டுமே அல்லாமல் வேறு எந்த இடத்திலும் அந்த தவாஃப் என்பதை செய்ய முடியாது. சை என்று சொன்னால் அந்த இடத்திலே இருக்கக்கூடிய அந்த சஃபா மர்வா இரண்டு மலைகளுக்கு இடையிலே தான் அந்த சையை செய்ய வேண்டுமே அல்லாமல் அது போன்று ரெண்டு மலைகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு சென்று அந்த சை என்பதை செய்ய முடியாது. மலை இருக்கலாம், ரெண்டு மலைகளாக இருக்கலாம், அந்த மலையிலிருந்து இந்த மலைக்கு செல்லக்கூடிய தூரத்திலே தூரம் அமைந்திருக்கலாம். ஆனால் அந்த சையை மலை இருக்கிற இடத்துக்கு சென்று செய்ய முடியாது. குறிப்பிட்ட அந்த மக்காவிலே, ஹரம் ஷரீஃபிலே, கஅபத்துல்லாஹ்வுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த சஃபா மர்வா என்ற மலைகளுக்கு இடையிலே தான் அந்த சையை செய்யலாம். தவாஃபுக்கு பின்னால் 2 ரகாத் என்பது அந்த மக்காமே இப்ராஹிமுக்கு பின்னாலே தான் தொழ வேண்டுமே அல்லாமல் தவாஃபுடைய சுன்னத் என்பதை வேறு எங்கும் சென்று தொழ முடியாது. அரபாவுடைய தரிப்பது என்றால் அந்த அரபாவுடைய மைதானத்திலே தான் தரிக்கலாம், வேறு எங்கும் இரவு தரித்தல் அல்லது பகலில் தரித்தல் என்கிற இரவு பொழுதை கழிக்க, பகல் பொழுதை கழிக்க எங்காவது சென்று கழித்துக் கொள்ளலாம் என்று கழிக்க முடியுமா? கழிக்க முடியாது. அந்த அரபாவிலே தான் கழிக்க வேண்டும், அந்த மினாவு என்ற அந்த இடத்திலே தான் கழிக்க வேண்டும், அந்த முஸ்தலிஃபா என்ற அந்த இடத்திலே தான் கழிக்க வேண்டும். கல்லறிதல் என்றால் கல்லை எடுத்து எங்கும் அறியலாம் என்று எங்காவது கல்லறிந்தால் ஹஜ்ஜுடைய கல்லறிதலாக அது ஆக முடியுமா? ஆக மாட்டார். சகோதரர்களே, ரமலானுடைய மாதத்தின் விசேஷம் இது போல என்னவென்றால், ரமலானுடைய மாதத்துடைய ஃபர்லான நோன்பும் ரமலானுடைய மாதத்தின் இரவிலே இருக்கக்கூடிய தராவீஹுடைய தொழுகையும் தான். இதர அமல்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. குர்ஆன் ஓதுவதை, திக்ர் செய்வதை, இஸ்திக்ஃபார் செய்வதை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அதிகமாக கூறுவதை, சுவர்க்கத்தை அதிகமாக கேட்பதை, நரகத்திலிருந்து அதிகமாக பாதுகாப்பு தேடுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த அமல்களை விடவும் விசேஷமானதுதான் சகோதரர்களே இந்த மாதத்தை விட்டு வேறு எந்த மாதத்திலும் செய்ய முடியாத, இந்த மாதத்துக்கு மாத்திரம் குறிப்பான அமல்கள் என்று சொன்னால் இந்த 2 அமல்களும் மட்டும்தான். ஒன்று பகற்காலங்களிலே நோன்பு நோட்பது, இரண்டாவது இரவிலே தராவீஹுடைய தொழுகையை தொழுவது. நஃபில் முத்தலக் என்ற அடிப்படையிலே பொதுவான நஃபிலாக வேறு காலங்களிலும் தொழலாம், ரமலானுடைய மாதத்திலும் தொழலாம். ஆனால் தராவீஹ் என்ற பெயரிலே சகோதரர்களே எந்த மாதத்திலும்
தொழுகையை தொழ முடியாது. அது ரமலானுக்கு மாத்திரம் சொந்தமானது. தராவீஹ் என்ற பெயரிலே தொழப்படக்கூடிய சுன்னத்தான தொழுகை அது ரமலானுக்கு மாத்திரம் தான் சொந்தமானது. வேற எந்த மாதத்திலும் தொழ முடியாது. நஃபில் பொதுவான சுன்னத்தான தொழுகை என்ற பெயரிலே தொழுவதாக இருந்தால் எந்த மாதத்திலும் தொழலாம். இப்போதும் தொழலாம், எப்போதும் தொழலாம், பகலிலும் தொழலாம், இரவிலும் தொழலாம். சகோதரர்களே, தராவீஹை பகலிலே தொழ முடியுமா? தராவீஹுடைய நேரம் இஷாவுடைய தொழுகையை தொழுது அதனுடைய பிந்தின சுன்னத்தும் தொழுதற்கு பின்னால் வித்ருடைய தொழுகைக்கு முன்னால் தொழப்பட வேண்டிய தொழுகைதான் தராவீஹுடைய தொழுகை. எனவே இது ரமலானுடைய மாதத்துக்கு மாத்திரம் சொந்தமான தொழுகை. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் போது இந்த தராவீஹுடைய தொழுகையை இந்த மாதத்திலே தொழுவதை அல்லாஹ் சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறான் என்று குறிப்பிட்டிருக்கிறார். எனவேதான் இந்த ரெண்டு அமலும் எந்த காரணத்தை கொண்டும் இந்த ரமலானுடைய மாதத்திலே எங்களுக்கு தவறவே கூடாது. இதற்கு நாம் ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருவரும் ஹிம்மத் எடுக்க வேண்டும். ஃபர்லான நோன்பை எந்த காரணம் கொண்டும் நான் விடமாட்டேன். இதே போன்றுதான் தராவீஹுடைய தொழுகையையும் நான் தவற மாட்டேன். மன் தகர்ரப ஃபீஹி பிஹஸ்லத்தின் மினல் கைர் கான கமன் அத்தா ஃபரீலத்தன் ஃபீமா சிவா சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் இந்த மாதத்திலே எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும் அவருக்கு அதற்கு ஃபர்லுடைய சவாபு கொடுக்கப்படும் என்று சொன்னார். பிஹஸ்லத்தின் மினல் கைர், எந்த ஒரு நலவை செய்தாலும் சரிதான். பொதுவாக இந்த இடத்திலே நாம் ஒரு கருத்து வைப்பது, இந்த ஹதீஸுக்கு ரமலானுடைய மாதத்திலே ஒரு சுன்னத்தை செய்தால் அதற்கு இதர காலங்களிலே ஃபர்லுடைய நன்மை இருக்கின்றது என்று. சகோதரர்களே, ஆனால் ஹதீஸுடைய நேரடி வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் பிஹஸ்லத்தின் மினல் கைர் என்று சொன்னால் எந்த ஒரு நல்ல விடயமாக இருந்தாலும் சரிதான், எந்த ஒரு நல்ல விடயமாக இருந்தாலும் சரிதான். இந்த மஸ்ஜிதுக்குள்ள இருந்த ஒரு அழுக்கை நீங்கள் வெளியிலே தூக்கி போடுங்கள், பிஹஸ்லத்தின் மினல் கைர்லே சேர்ந்தது. பாதையிலே செல்லுகிறீர்கள், இடர் கொடுக்கக்கூடிய பொருட்கள் பாதையிலே கிடக்கின்றன, அதை தூக்கி அதை ஓரத்திலே போட்டுவிட்டு செல்லுகிறீர்கள், பிஹஸ்லத்தின் மினல் கைர். ஒரு சதகா செய்கின்றீர்கள், ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மம் கொடுக்கின்றீர்கள், எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்யுங்கள். கான கமன் அத்தா ஃபரீலத்தன் ஃபீமா சிவா, இதர காலங்களிலே ஒரு ஃபர்லை செய்தது போன்ற நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறான். இதுவும் இந்த மாதத்தினுடைய விசேஷங்களில் ஒரு விசேஷம். நீங்கள் எவ்வளவுதான் நல்ல காரியத்தை இதர மாதங்களில் செய்யுங்கள், அதற்கு மிஞ்சி போனால் ஒரு சுன்னத்துடைய நன்மை கிடைக்குமே அல்லாமல் ஃபர்லுடைய நன்மை இதர எந்த காலத்திலும் கிடையாது, எந்த காலத்திலும் கிடையாது. கோடான கோடியை சதகா செய்யுங்கள், சுன்னத்துடைய நன்மை தான் கிடைக்கும். சகோதரர்களே, ஒரு ரூபாய் சதகா செய்யுங்கள் ரமலானுடைய மாதத்திலே, அதற்கு ஃபர்லுடைய சவாபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். ஃபர்லுடைய பெருமதி என்ன? ஃபர்லுடைய பெருமதி சுப்ஹானல்லாஹ். ஃபர்லு தான், சுன்னத்து தான். சகோதரர்களே, ஃபர்லை எந்த காரணம் கொண்டும் சுன்னத் நெருங்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய அடியான் அல்லாஹ் தஆலா சொல்வதாக ஹதீஸுல் குத்ஸி, ஃபர்லான அமல்களை கொண்டு என்னை நெருங்குவது போல் வேறு எதை கொண்டும் என்னை நெருங்க முடியாது என்று சொன்னார். அதனாலதான் ஃபர்லான கடமைகள் இருக்கின்றனவே அதை லேசாக விட்டுவிடக் கூடாது. அது ஃபர்லான தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஸகாத்தாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், எந்த ஒரு கடமையாக இருந்தாலும் ஃபர்ல் என்று வந்து விட்டால் அதுக்கு உயிரிலும் மேலாக மதிப்பு கொடுத்து அதை நிறைவேற்ற வேண்டும். ஏன்? அல்லாஹ் கடமையாக்கிய கடமை. மனிதனை படைத்ததே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டித்தான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன்.
அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கென்றுதான், இபாதத்துக்கென்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமுதாயத்தை படைத்திருக்கிறான். இதே போன்று ஜின்களையும் படைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஃபரல ஃபராயில் ஃபலா துலையுஹா. அல்லாஹ் தஆலா சில விடயங்களை உங்களுக்கு கடமையாக ஆக்கி இருக்கிறான், அதை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள் என்று சொன்னார். பொடுபோக்காக, அலட்சியமாக, கவனக்குறைவாக இருந்து அந்த கடமைகளை விட்டுவிட எங்களுக்கு எந்த அனுமதியும் கிடையாது. ஒவ்வொரு ஃபர்லையும் அதன் நேரத்திலே அதை எப்படி நிறைவேற்ற வேண்டுமோ அந்த முறையிலே அதை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். அதற்குரிய இல்மையும் கற்று உரிய முறையிலே தான் அந்த ஃபர்லையும் நிறைவேற்ற வேண்டும். அதற்குரிய இல்மு விளக்கம் இல்லாமல் அந்த கடமையை நிறைவேற்றி அந்த கடமை பாழாகி விடுமாக இருந்தால் சகோதரர்களே, தெரியாத்தனமாக செய்யப்பட்டது என்று அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கிடைக்க மாட்டார். ஏனென்றால் அந்த ஃபர்லான கடமையை நிறைவேற்றுவதற்குரிய அறிவை, இல்மை கற்றுக்கொள்வதும் அவர் மீது ஃபர்லாக இருந்து கொண்டிருக்கின்றது. தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா. எனக்கு தேவையான ஃபர்லான கடமைகளை நிறைவேற்றுவதற்குள்ள இல்மை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு ஆண் பெண்ணின் மீதும் கடமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தொழுகை ஃபர்லு போல அந்த கடமையை நிறைவேற்றுவதற்குள்ள இல்மை கற்றுக்கொள்வதும் ஃபர்ல். தொழுகையினுடைய ஃபர்லு 19 என்பதை கற்றுக்கொள்வது ஃபர்ல். தொழுகைக்கு வுது ஃபர்ல் என்பதை கற்றுக்கொள்வது ஃபர்ல். வுதுவை முறிக்கக்கூடிய கர்மங்களை கற்றுக்கொள்வது ஃபர்ல். அது ஃபர்லாக ஆகிவிடும். ஒரு ஃபர்லை நிறைவேற்றுவதற்கு என்னென்ன விடயங்களை அறிந்திருப்பது அவசியமோ அதை அறிவதும் ஃபர்லாக ஆகிவிடும். இல்லை என்று சொன்னால் அந்த கடமையை நிறைவேற்ற முடியாது. எனவே சகோதரர்களே, மேலானவர்களே, ஃபர்லு ஃபர்லு தான். இந்த மாதத்திலே நிறைவேற்றப்படக்கூடிய ஒவ்வொரு சுன்னத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய விசேட கூலி என்னவென்றால் ஃபர்லுடைய சவாபை அல்லாஹ் கொடுக்குகிறான். வமன் அத்தா ஃபரீலத்தன் ஃபீ, இந்த மாதத்திலே யார் ஒரு ஃபர்லை நிறைவேற்றுகிறாரோ கான கமன் அத்தா 70 ஃபரீலத்தன் ஃபீமா சிவா, அவர் இதர மாதங்களிலே 70 ஃபர்லுகளை நிறைவேற்றியவர் போன்றாவார். சுப்ஹானல்லாஹ். ரமலானுடைய மாதத்திலே ஒரு சுபஹ் 2 ரகாத், சகோதரர்களே, இதர மாதங்களிலே 140 ரகாத்துகள் தொழுத நன்மைக்கு காரணம். 40 ரகாத்திலே தொழுத நன்மையாக ஆகிறது. 70 ஃபர்லுகளை நிறைவேற்றியது போன்ற கூலி. சிந்தனை செய்து பாருங்கள், 5 வக்த் தொழுகையினுடைய பெருமதி என்ன? 5 நேரமும் நாங்கள் தொழக்கூடிய, ரமலானிலே தொழக்கூடிய அந்த தொழுகையினுடைய பெருமதிகள் என்ன? 17 ரகாத்துகளையும் சுருக்கமாக விளங்குவதாக இருந்தால் 17 ரகாத்துகளையும் சகோதரர்களே 70ஆல் பெருக்கி பாருங்கள். 70ஆல் பெருக்கி பாருங்கள். இன்னும் அந்த தொழுகைகளை நீங்கள் ஜமாத்துடன் தொழுவீர்களாக இருந்தால் அதை 70ஆல் பெருக்கியதன் பின்னால் 27ஆல் பெருக்குங்கள். 70ஆல் பெருக்கியதன் பின்னால் மீண்டும் 27ஆல் பெருக்கி பாருங்கள். இன்னும் சொல்லுகிறேன், இன்னும் இதனுடைய நன்மைகளை நாங்கள் விளங்க வேண்டுமாக இருந்தால் சகோதரர்களே, 17 ரக்காத்துகளையும் 70ஆல் பெருக்கியதன் பின்னால் 3,35,54,332 என்ற இலக்கத்தால் மீண்டும் பெருக்கி பாருங்கள். ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஒரு தொழுகையை ஜமாத்துடன் தொழுதால் ஹதீஸ் 2 விதமாக வந்திருக்கின்றது. ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கின்றது அவருக்கு 27 மடங்கு நன்மை கிடைக்கும் என்பதாக. இந்த ஹதீஸை சுருக்கமாக விளங்குவதாக இருந்தால், ஒரு தொழுகையை ஜமாத்துடன் தொழுதால், உதாரணமாக இப்போது மக்ரிபுடைய தொழுகையை ஜமாத்துடன் தொழுதோம். இந்த மக்ரிபுடைய தொழுகையை 3 ரக்காத்துகளாக 27 தடவை தொழுதால் எத்தனை ரக்காத்?
51 ரக்காத்து தொழ வேண்டும். 51 ரக்காத்து தொழுதால் என்ன நன்மை கிடைக்குமோ அவ்வளவு நன்மையும் ஒரு 3 ரக்காத்தின் மூலம் கிடைத்து விட்டது. ஒரு 3 ரக்காத்தின் மூலம் கிடைத்து விட்டது. சகோதரர்களே, இது ஒரு ரிவாயத். இன்னும் ஒரு ஹதீஸ்ல இடம் பெற்றிருக்கின்றது, ஒருவர் ஒரு தொழுகையை ஜமாத்துடன் தொழுவாராக இருந்தால் அவருக்கு 25 மடங்கு நன்மைகள் இரட்டிப்பாக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ஹதீஸுக்கு முஹத்திஸுன் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ்களை வல்லுநர்கள் விளக்கம் கொடுக்கக்கூடிய நேரத்திலே இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மைகள் இரட்டிப்பாக்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது 25 மடங்கு இரட்டிப்பாக்கப்படும் என்று கூறியிருக்கின்றார்கள். எனவே 1ஐ 2ஆக, 2ஐ 4ஆக, 4ஐ 8ஆக, 8ஐ 16ஆக, 16ஐ 32ஆக, 32ஐ 64ஆக, 64ஐ 128ஆக, 128ஐ 256ஆக, இப்படியே 2இன் மடங்காக 2ஐ அடுக்கி கொண்டு சென்றால் 2இன் 25ஆம் அடுக்கு 2 தர 2 தர 2 என்று சொல்லி 2ஐ 2ஆல் 25 தடவை பெருக்கினால் 25 2 50 அல்ல, 2 தர 2ஆக 25 தடவை 2ஐ எழுதிவிட்டு 2 4 4 2 8 8 2 16 16 2 32 32 2 64 என்று பெருக்கி கொண்டு செல்லுங்கள். 25வது தடவையிலே இருக்கக்கூடிய 2ஐ 24வது தடவையிலே பெருக்கப்பட்டு வரக்கூடிய தொகையினால் பெருக்கினால் 3,35,54,432 என்ற தொகை உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் ஒரு தொழுகை ஜமாத்துடன் தொழுவதன் நன்மை. ஒரு தொழுகை ஜமாத்துடன் தொழுவதன் நன்மை இதுதான் சகோதரர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த தொழுகைகளை நாம் எப்படி அலட்சியம் செய்து சாதாரணமாக இந்த ஜமாத்துடன் தொழுவதை நாங்கள் விட்டுவிட்டு தனியாக தொழக்கூடியவர்களும் தனியாக தொழுது கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு பெரும் நன்மைகளை இழந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வளவு பெரிய நன்மைகளும் இன்னும் இவ்வளவு பெரிய நன்மைகள் இருப்பதனால் இந்த ஜமாத் தொழுகையை விடுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய தண்டனைகளையும் வைத்துத்தான் ஃபுகஹாக்கள் முஹத்திஸூன்கள் ஜமாத்துடன் தொழுகையை தொழாமல் விடுவது பெரும்பாவம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஜமாத்துடன் தொழாமல் தனித்து தொழுவது இது பெரும்பாவங்களில் ஒன்று என்று குறிப்பிட்டிருக்கின்றார். வாங்க சொல்லப்போம்.
அதானுக்கு பின்னால அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா என்ற நாம் வழமையா ஓதக்கூடிய துவா. இந்த துவாவுக்கு பின்னால இன்னும் ஒரு துவாவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கிறான். ரலீது பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா. இந்த துவாவும் ஓதுறது சுன்னத். இன்னும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதானுக்கு பின்னால இகாமத்துக்கு இடையில தொழுகிறதுக்கு இடையில துவா கபூல் செய்யப்படுகின்றது. அந்த நேரத்தில் நீங்க குறிப்பாக ஆஃபியத்தை சுகத்தை அல்லாஹு தாலாவிடத்துல கேளுங்கன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரம் இருக்குதானே, இந்த நேரத்துல துவாக்கள் கபூல் செய்யப்படுது. துவாக்கள் கபூல் செய்யப்படக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அதுல ஒரு சந்தர்ப்பம் தான் பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்திலேயும் குறிப்பாக எந்த விஷயத்தை துவா செய்ய வேண்டும் என்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது ஆஃபியத்தை சுகத்தை கேளுங்கன்னு சொன்னாங்க. அரபியில சுருக்கமாக நாங்க துவா செய்வதாக இருந்தா அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா என்று கேட்டுக்கொள்ளலாம். இந்த ஆஃபியத்தோட சம்பந்தப்பட்ட நிறைய துவாக்கள் இருக்கின்றன. அதுல மன்னிப்பை சேர்த்தும் வந்திருக்கின்றது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா வல் முஆஃபாத்த தாயிமா ஃபித் துன்யா வல் ஆஹிரா. இந்த ஆஃபியத்தோட சேர்த்து அஃபு மன்னிப்பை எல்லாம் சேர்த்து இப்படியான ஒரு துவாவும் வந்திருக்கின்றது. குறைந்தது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா, யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் சுகத்தை கேட்கிறேன் என்று நாங்க கேட்டோம். இன்னைக்கு நோயாளிகள் படக்கூடிய கஷ்டங்கள், எங்களுக்கும் நோய் வந்தா நாங்க படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த நேரத்தில் எப்படி ஒரு வார்த்தையை கேட்டு அல்லாஹு தாலா எங்களுக்கு சுகத்தை தந்துட்டான் என்று சொன்னா, அது நிரந்தர சுகமாக ஆகிட்டு என்று சொல்லி சொன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். அதனால பாங்கு காமத்துக்கு இடையில பாங்குக்கு பின்னால பாங்கு துவா ஓதினத்தோட நாங்க இந்த ஒரு துவாவையும் செய்து கொண்டா இன்ஷா அல்லாஹ் வாழும் காலம் எல்லாம் சுகத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஓதிக்கொள்வோமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா, இவ்வளவையாவது ஓதிக்கொள்வோம். அடுத்ததான் ரலீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனம் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா. இதே வார்த்தையை சின்ன மாற்றத்தோட அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி அதான்ல இந்த ரெண்டு வார்த்தைகளும் சொல்லப்படக்கூடிய நேரத்துல சொல்லும் போது ரலீது பில்லாஹி ரப்பா வபி முஹம்மதின் ரசூலா வபில் இஸ்லாமி தீனா. அதான் முடிவடைந்ததுக்கு பின்னால ரலீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன்னு இஸ்லாம இரண்டாவதாக சொல்லணும். வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியன் வ ரசூலா என்று சொல்லி மூணாவதாக சொல்லணும். ஷஹாதத் கலிமா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அதான்ல சொல்லப்படக்கூடிய நேரத்துல ரலீது பில்லாஹி ரப்பா வபி முஹம்மதின் ரசூலா, முஹம்மதுங்கிறத ரெண்டாவதாக சேர்த்து வபில் இஸ்லாமி தீனாங்கிறத மூன்றாவதாக சொல்லணும் என்று ஹதீஸ்கள்ல வந்திருக்கிறது.
சகோதரர்களே மேலானவர்களே, இந்த சுன்னத்தான சந்தர்ப்பத்தில் ஓத வேண்டிய துஆக்கள் மிக பெருமதியான துஆக்கள். அதை நாங்க மனநமிட்டு அந்தந்த சந்தர்ப்பங்கள்ல ஓதி வாரத்துக்கு முயற்சி செய்வோம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலானுடைய மாதத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு இந்த அமல்களுடைய நன்மைகளை பற்றி சொல்லும் போது இவ்வளவு அதிகரித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார். எனவே ஃபர்லான எந்த தொழுகையையும் நாங்கள் ஜமாத்துடன் இல்லாமல் தொழக்கூடாது. ஒன்று வெறும் ரமலானுக்காக மட்டுமல்ல. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே எச்சரித்து சொல்லியிருக்கின்றார்கள், அதான் கூறப்பட்டு மஸ்ஜிதுக்கு தக்க காரணம் இன்றி ஜமாத்துடன் தொழ செல்லாமல் தான் இருக்கக்கூடிய இருப்பிடங்களிலேயே தொழுது கொள்ளக்கூடியவர்களுடைய வீடுகளை வாலிபர்களிடம் சொல்லி ஏராளமான விறகுகளை சேகரித்து அந்த வீடுகளை எரித்துவிட எனது மனம் நாடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இமாம் ஜமாத்தோட மஸ்ஜிதுக்கு சென்று தொழுறத்துக்கு இயலாத தங்கடம் அவங்களுக்கு இருக்குது என்று சொன்னால் அது வேறு விடயம். தங்கடத்தையும் பாருங்கள். ஹஜ்ரத் அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நான் கண்டறியாத மனிதனாக இருக்கின்றேன், எனக்கு பார்வை இல்லை, எனக்கு மஸ்ஜிதுக்கு வந்து தொழுவது சிரமமாக இருக்கின்றது என்று சொன்னார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே தடவையிலே அனுமதி கொடுத்து விட்டார். சரி, அப்படி என்றால் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே உங்களுடைய தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்று அனுமதி கொடுத்து விட்டார். இதை கேட்டு அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு திரும்பி செல்லக்கூடிய நேரத்திலே மீண்டும் அவர்களை கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உங்களுக்கு ஹய்ய அலஸ் ஸலாஹ் ஹய்ய அலல் ஃபலாஹ் என்ற அதானுடைய சத்தம் கேட்கின்றதா என்று கேட்டார்கள். சொன்னார்கள் அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஆம், அது கேட்கின்றது என்று சொன்னார்கள். சொன்னார்கள், அப்படி என்றால் உங்களுக்கு மஸ்ஜிதுக்கு வந்து அந்த தொழுகையை தொழாமல் இருக்க முடியாது. உங்களுடைய வீட்டில் இருந்து மஸ்ஜிதுக்கு ஒரு கயிற்றை கட்டி அந்த கயிற்றின் வழியாக வந்து அந்த தொழுகைகளை நீங்கள் ஜமாத்துடன் தொழ முடியும் என்றிருந்தால் நீங்கள் வந்து அந்த தொழுகையை தொழுதுதான் ஆக வேண்டும் என்று குறிப்பிட்டார். கண் தெரியாத ஒரு சஹாபிக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்துடன் தொழுவதை விட்டு விடுவதை அனுமதிக்கவில்லை என்று சொன்னால், சகோதரர்களே மேலானவர்களே, இந்த நாம் இந்த ஜமாத்துடன் தொழுவதற்கு சொல்லக்கூடிய காரணங்களை கொஞ்சம் சிந்தனை செய்து பார்ப்போம். ஒவ்வொருவருக்கும் தெரியும் நான் என்னென்ன காரணங்களால் இந்த ஜமாத்துடன் தொழுவதை விட்டு தனியாக தொழுது கொண்டிருக்கிறேன் என்று. இன்னும் சிலர் இதைவிட ஆபத், தொழுகையே விட்டு விட்டு இருக்கின்றார்கள். அல்லாஹ் தான் அவர்களை மன்னிக்க வேண்டும். சகோதரர்களே, தொழுது கொண்டிருக்க கூடியவர்களே அந்த தொழுகையில் பொடுபோக்காக இருக்கும் போது ஒன்று நேரம் தவறி அல்லது ரகாத்துடைய எண்ணிக்கைகளை மறந்து இப்படியெல்லாம் பொடுபோக்காக நிறைவேற்றக்கூடியவர்களையே அல்லாஹ் குர்ஆனிலே எச்சரிக்கை செய்கிறான். அந்த தொழுகையிலே பராமுகமாக இருக்கக்கூடியவர்கள், தொழுகையிலே ஹுஷூ அல்லாஹ்வுடைய சிந்தனை பயபக்தி இல்லாமல் தொழக்கூடியவர்கள், இவர்களையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்கிறான் என்றிருந்தால் அறவே தொழுகையை விட்டு விட்டு இருக்கக்கூடியவருடைய நிலைமை என்னவாகும் என்பதை சிந்தனை செய்து பாருங்கள். فخلف من بعدهم خلف اضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், பின்னாலே ஒரு கூட்டம் தோன்றுவார்கள், அவர்கள் அல்லாஹு ஸலா தொழுகையை வீணாக்குவார்கள் என்று குறிப்பிடுகிறார். குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் குறிப்பிடுகிறார்கள், தொழுகையை வீணாக்குவார்கள் என்றால் என்ன தெரியுமா? அறவே தொழுகையை விட்டு விட்டு இருக்க மாட்டார்கள் என்பதல்ல. தொழுகையை தொழுவார்கள், ஆனால் நேரம் தவறி தொழுவார்கள். இதுதான் இலாத்து ஸலாவுடைய தொழுகையை வீணாக்குவதனுடைய அர்த்தம் என்று குறிப்பிடுகின்றார்கள். இவர்களுக்கு என்ன முடிவு? ஃபஸௌஃப யல்கௌன கய்யா. நாளை கியாமத்திலே கை என்றது நரகவாசிகளுடைய சீல் சலம் ஒன்று சேரக்கூடிய ஓடை. இந்த ஓடையிலே அவர்களை போடப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். தொழுகிறார்கள், நேரம் தவறி தொழுகிறார்கள், அவர்களுக்கே இப்படியான நிலைமை என்றிருந்தால் அறவே தொழாமல் இருக்கக்கூடியவருடைய நிலைமை. ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன்
தொழுகிறார்கள், ஆனால் அவர்களுடைய தொழுகையிலே அவர்கள் மறதியாளர்களாக இருக்கின்றார்கள். எத்தனை ரக்காத் தொழுதேன், என்ன ஓதினேன், என்ன செய்தேன் என்பதை அவர்களுக்கு தெரியாது. வேறு சிந்தனைகளோடு தொழுகையை முடிக்கிறார்கள். பிறருக்கு காட்டுவதற்காக தொழுகிறார்கள். இவர்களுடைய நிலையை அல்லாஹ் கூறுகிறான். வயல் என்றதற்கு 2 அர்த்தம். இதற்கும் நரகத்தில் ஒரு ஓடை என்ற கருத்தும் இருக்கின்றது. இன்னும் ஒரு கருத்து கலிமத்துல் அதாப், அல்லாஹு தஆலா கேடு உண்டாகட்டும் இவர்களுக்கு என்று சொல்லி வார்த்தையாலே எச்சரிக்கை செய்கிறான், தண்டிக்கிறான். சொல்லுவோமே நாசமா போன்னு சொல்லி வார்த்தையாலே. இது அடியை விட மோசமான வார்த்தை, அடியை விட மோசமான தண்டனை, உடலுக்கு கொடுக்கிற வேதனையை விட மோசமான தண்டனை. கலிமத்துல் அதாப், வார்த்தையால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உனக்கு கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறார். அறவே தொழுகையை விட்டு விட்டு இருக்கக்கூடியவருடைய நிலைமை. எனவே சகோதரர்களே, ரமலானுடைய காலத்திலே நாங்கள் எந்த தொழுகையையும் ஃபர்லான தொழுகை ஜமாத்துடன் இல்லாமல் தொழவே கூடாது. ஜமாத்துடனே தான் அனைத்து தொழுகைகளையும் தொழக்கூடியவர்களாக ஆகுவதற்கு நாங்கள் ஹிம்மத் கொள்ள வேண்டும். இதோடு ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னாலும் முன்னாலும் இருக்கக்கூடிய சுன்னத்தான தொழுகைகளையும் இதர இஷ்ராக், துஹா, அவ்வாபீன், வித்ர், தஹஜ்ஜுத் இந்த தொழுகைகளையும் சகோதரர்களை பேணி தொழக்கூடியவர்களாக ஆகுவதோடு இன்னும் எவ்வளவு பகலிலும் இரவிலும் நஃபிலான தொழுகைகள் என்று இருக்கக்கூடிய சுன்னத்தான நஃபில் முத்தலக் என்று சொல்லப்படக்கூடிய பொதுவான நஃபிலான தொழுகைகளை தொழ முடியுமோ அவ்வளவு தொழுவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஏன்? ஒவ்வொரு தொழுகைக்கும் அது ஃபர்லாக இருந்தால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அவ்வளவு நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும். நஃபில் முத்தலக் என்று எதற்கு சொல்வது தெரியுமா? பெயர் இல்லாத, குறிப்பிட்ட நேரம் இல்லாத நேரத்திலே, குறிப்பிட்ட நேரம் இருந்து அந்த நேரத்திலே தொழப்பட வேண்டிய தொழுகை என்று இல்லாத எல்லா தொழுகைகளுக்கும் அடுத்ததாக மக்ருஹான நேரம் என்று இருக்கக்கூடிய நேரம் தவிர்ந்த ஏனைய தொழுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்திலே தொழப்படக்கூடிய தொழுகைக்குத்தான் நஃபில் முத்தலக் என்று சொல்வது. துஹா என்றால் ஒரு பேரோடு இருக்கக்கூடிய தொழுகை, அதற்கென்று ஒரு நேரம் இருக்கின்றது. சூரியன் உதயமாகி 20 நிமிடங்கள் கழித்து சூரியன் உச்சிக்கு வந்து, அது சூரியன் உச்சிக்கு வருவதற்கு 15-20 நிமிடங்களுக்கு முன்னால தொழப்படக்கூடிய தொழுகைக்கு பெயர் துஹா. குறைந்தது 2 ரக்காத், கூடினால் 12 ரக்காத். நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, இன்ன தொழுகை என்ற பெயர் இருக்கின்றது, ரக்காத்துடைய எண்ணிக்கை குறிக்கப்பட்டிருக்கின்றது. சகோதரர்களே, அவ்வாபீன் என்று சொன்னால் மகரிபுடைய பிந்தின சுன்னத்துக்கு பின்னால் இஷாவுடைய அதானுக்கு முன்னால் தொழப்படக்கூடிய தொழுகை. குறைந்தது 2, கூடினால் 20 ரக்காத்துகள் வரையிலே தொழ முடியும். இதற்கு பெயர் அவ்வாபீன். வித்ர் என்றால் இஷாவுடைய பிந்தின சுன்னத்து தொழுகைக்கு பின்னால் தொழப்படக்கூடிய தொழுகை, ஃபஜ்ருடைய அதானுக்கு முன்னால். சிறந்தது யாருக்கு தஹஜ்ஜுதில விழிக்க முடியும் என்று இருக்குமோ தஹஜ்ஜுதுக்கு பின்னால் தொழுது கொள்வது. யாருக்கு தஹஜ்ஜுதில விழிப்பு வர மாட்டாது என்று இருப்பார்களோ அவர்கள் இஷாவுடைய பிந்தின சுன்னத்துக்கு பின்னாலே தொழுது கொள்வது. ரமலானுடைய காலத்திலே தராவிஹுக்கு பின்னாலே தொழுது கொள்வது. இதெல்லாம் பேரோடு உள்ள தொழுகைகள். இவ்வாறான எந்த பேரும் இல்லை. ஒருவர் சுன்னத் தொழணும் என்று விரும்புகிறார், அல்லாஹ்வுக்கா தொழுகிறேன் என்று தக்பீரை கட்டுறார், அவ்வளவுதான். என்ன நியத்? அல்லாஹ்வுக்கா தொழுகிறேன், அவ்வளவுதான். அல்லாஹு அக்பர். இதுக்கு பேர் நஃபில் முத்தலக். சகோதரர்களே, 2 ரக்காத்தாக தொழுது கொண்டே இருக்கலாம். நாங்கள் சம்பவங்களிலே பார்ப்போமே, ஒரு நாளைக்கு 200 ரக்காத் இவ்வாறு தொழுதார்கள், 400 ரக்காத் தொழுதார்கள், 500 ரக்காத் தொழுதார்கள். பெரியவர்கள், முன்னுண்டான செலவு சாலிஹீன்கள், நல்ல மக்கள், அவுலியாக்கள், நாதாக்கள் ஒவ்வொரு நாளும் இவ்வாறு 200, 300, 400 ரக்காத்துகள் தொழுதார்கள் என்று சொல்ல நாங்கள் சம்பவங்களிலே பார்க்கக்கூடிய அந்த தொழுகைகள் எல்லாம் இந்த நஃபில் முத்தலக் என்று சொல்லப்படக்கூடிய இவ்வாறான பொதுவான தொழுகைகள். எனவேதான் ரமலானுடைய காலத்திலே இவ்வாறான இந்த தொழுகைகளை நாங்கள் அதிகப்படுத்தலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொன்னார்கள், ரமலானுடைய மாதத்திலே 4 விடயங்களை அதிகமாக்கி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதிலே 2 விடயங்கள் இருக்கின்றன. உங்களுடைய ரப்பை நீங்கள் திருப்திப்படுத்துவதற்காக உள்ளவைகள்.
மற்றும் இரண்டு விடயங்கள் இருக்கின்றன. அந்த இரண்டு விடயங்களை விட்டும் நீங்கள் தேவையற்றவர்களாக இருக்க முடியாது. உங்களுடைய ரப்பை திருப்திப்படுத்துவதற்காக உள்ள முந்தைய இரண்டு விடயங்கள், ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அதிகமாக கூறுவதும், இரண்டாவது அல்லாஹு தஆலாவிடத்திலே பாவ மன்னிப்பு கோருவதும் என்று சொன்னார். இந்த இரண்டும் அல்லாஹு தஆலாவை திருப்திப்படுத்துவதற்காக உள்ளவைகள், அல்லாஹ்வுடைய திருப்தியை நாங்கள் பெறுவதற்காக உள்ளவைகள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்றதை ரமலானுடைய மாதத்திலே அதிகமாக மொழிய வேண்டும். இதே போன்றுதான் இஸ்திக்ஃபார், இஸ்திக்ஃபாருடைய வார்த்தைகள் அதிகமாக இருக்கின்றன. அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லலாம், ரப்பிக்ஃபிர்லி என்று சொல்லலாம், ரப்பிக்ஃபிர்லி வதுப் அலைய இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம் என்று சொல்லலாம், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று சொல்லலாம். இஸ்திக்ஃபாருடைய வார்த்தைகள் அதிகம் இருக்கின்றன. எங்களுக்கு எந்த வார்த்தை தெரியுமோ, எந்த வார்த்தையிலே விருப்பம் அதிகம் இருக்குமோ, அந்த வார்த்தைகளை அதிகமாக மொழிந்து கொண்டே இருக்கலாம். இந்த இரண்டையும் அல்லாஹ்வுடைய திருப்தியை அதிகம் பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஓதும்படியாக சொன்னார். இன்னும் இரண்டு விடயங்களை விட்டும் நீங்கள் தேவையற்றிருக்க முடியாது என்று சொன்னார்களே, அந்த இரண்டு விடயங்களில் முதலாவது விடயம் சுவர்க்கத்தை அதிகமாக கேட்பது, இரண்டாவது நரகத்திலிருந்து அதிகமாக பாதுகாப்பு தேடுவது என்று சொன்னார். அதைத்தான் தராவியுடைய தொழுகைக்கு பின்னாலே ஓதுவார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்அலுக்கல் ஜன்னா வஅஊது பிக மினன் நார் என்று ஓதுவாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்அலுக்கல் ஜன்னா வஅஊது பிக மினன் நார். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும்போது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் வந்துட்டு, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லும்போது இஸ்திக்ஃபார் வந்து விட்டது, அஸ்அலுக்கல் ஜன்னா என்று சொல்லும்போது சுவர்க்கத்தை கேட்பது வந்து விட்டது. அஸ்அலுக்கல் ஜன்னா, யா அல்லாஹ் உன்னிடத்தில் சுவர்க்கத்தை கேட்கிறேன், அஊது பிக மினன் நார் உன்னிடத்திலே நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். அந்த நாளும் இந்த நாலு வார்த்தைக்குள்ள வந்து விட்டது. இந்த நாலு விஷயத்தையும் அதிகமாக செய்யும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இதை தவிரதான் அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னும் என்னென்ன நல்ல நல்ல கருமங்கள் அமல்கள் இருக்கின்றனவோ அத்தனை அமல்களையும் எவ்வளவு அபரிமிதமாக அதிகமாக செய்ய முடியுமோ செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டிய மாதம்தான் இந்த ரமலானுடைய மாதம். அதிலும் குறிப்பாக குர்ஆனுடைய திலாவத். அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தை குர்ஆனிலே அறிமுகம் செய்யும் போது குர்ஆனை கொண்டுதான் ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் அறிமுகம் செய்கிறான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம், அது எப்பேற்பட்ட மாதம் என்றால் அந்த மாதத்திலே தான் குர்ஆன் இறக்கப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை இறக்கி வைத்த மாதம் மட்டுமல்ல, இதர மூன்று வேதங்களையும் இந்த மாதத்திலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி இருக்கிறான். தௌராத், இன்ஜீல், ஜபூர், இந்த வேதங்களும் கூட இந்த மாதத்திலே தான் இறங்கப்பட்டிருக்கிறது. எனவே வேதங்களோடு தொடர்புடைய மாதம் தான் ரமலானுடைய மாதம். எங்கட குர்ஆனோடும் ஃபுர்கான் வேதத்தோடும் தொடர்பட்ட மாதம் தான் ரமலானுடைய மாதம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். லைலத்துல் கத்ரிலே இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறார். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். சகோதரர்களே, மேலானவர்களே, எனவே குர்ஆனுடைய திலாவத்தையும் இந்த மாதத்திலே நாங்கள் அதிகப்படுத்த வேண்டும். குர்ஆனை வார்த்தைகளை ஓதுவது, அந்த குர்ஆனுடைய கருத்துக்களை விளங்குவது, இதுவெல்லாம் இந்த குர்ஆனுடைய ஹக்கிலே கடமையிலே சேர்ந்தவைகளாக இருக்கிறது. குர்ஆனை ஓத தெரியாமல் இருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதத்திலே முயற்சி செய்யலாம், அதிகமாக இந்த குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் இரவிலே ஒரு குர்ஆன், பகலிலே ஒரு குர்ஆன், ஒரு ஜுஸு அல்ல, பகலிலே ஒரு முழு குர்ஆன் 30 ஜுஸுக்களை ஓதி முடித்து விடுவார். இரவிலே அது போன்ற 30 ஜுஸுக்களை ஓதி முடித்து விடுவார்கள். தராவீஹிலே ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு வீதம் ஓதி தராவீஹுடைய தொழுகையை தொழுவார்கள். ரமலானுடைய மாதத்திலே மொத்தம் 61 குர்ஆன்களை ஓதி முடிப்பார். 61 குர்ஆன், 61 ஜுஸு அல்ல, 61 குர்ஆன்களை ஓதி முடிப்பார். ஆச்சரியப்படுகின்றோமா? இன்று மதரசாக்களிலே சின்ன பிள்ளைகள்
13, 14 வயது 15 வயது பிள்ளைகள் ஒரு நாளைக்கு 2 குர்ஆன் ஓதுறாங்க. எங்கட மாவடிப்பள்ளி மர்கஸில் இருக்கக்கூடிய மதரசாவில் ஒரு பிள்ளை இருக்கிறார், ஒரு நாளைக்கு 2.5 குர்ஆன் ஓதுவார். ஒரு நாளைக்கு 2.5 குர்ஆன், 2 தரம் குர்ஆனை முடிச்சு இன்னும் 15 ஜுஸுக்களையும் ஓதுவார். ஹாஃபில்களுக்கு அது பெரிய ஒரு விடயம் உண்டல்ல. ஒரு ஜுஸுவை ஓதுறதுக்கு அவர்களுக்கு 15-20 நிமிடங்கள் போதும். 15 நிமிடத்துல தாராளமாக ஓதிடுவாங்க. நடந்து கொண்டு திரிந்து கொண்டு வேலையோட வேலையாக ஓதி முடித்திடுவாங்க. ஒரு நாளைக்கு 2.5 குர்ஆன் ஓதுவார். 30 நாளைக்கு 75 குர்ஆன்களை ஓதி முடித்திருவார். நிறைய மதரசாக்கள்ல இப்படியாக செய்கிறாங்க. சிறிய பிள்ளைகள், பெரிய வயதுடையவர்கள் அல்ல. நான் சொன்ன இந்த சிறிய வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் சர்வ சாதாரணமாக இன்றைக்கு இந்த குர்ஆனை ஓதுறாங்க. பெண் பிள்ளைகள் ஓதுறாங்க பெண்கள் மதரசாக்கள். எனவே சகோதரர்களே, நாங்க வயது வந்தவர்கள், எங்களுக்கு அந்த அளவு சரளமாக ஓத முடியாவிட்டாலும், குர்ஆன் கணக்கில் ஓத முடியாவிட்டாலும், ஜுசு கணக்கிலேயாவது ஒரு நாளைக்கு 5, 10, 15 ஜுசுக்கள் என்றாவது ஓதுவதற்கு சரி, குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு ஜுசுவாவது, முழு குர்ஆன் ரமலானிலும் ஒரு குர்ஆனையாவது கத்தம் செய்வதற்கு, இதை விட இன்னும் கொஞ்சம் முன்னேறி பகலில் ஒரு ஜுசு, இரவில் ஒரு ஜுசு, ரமலானிலே 2 குர்ஆன்களை முடிப்பதற்கு, இதை விட எவ்வளவு இன்னும் அதிகப்படுத்த முடியுமோ அந்த அளவு குர்ஆனை அதிகம் ஓதுவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். குர்ஆன் ஓதுவதற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, குர்ஆனை தொழுகையில, அந்த தொழுகையை நின்று கொண்டு தொழக்கூடிய தொழுகையில குர்ஆனை ஓதினால் ஒரு எழுத்துக்கு 100 நன்மை கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். அல்ஹம்து என்று சொன்னால் 5 எழுத்து இருக்கின்றது. அல்ஹம்து என்று சொல்ற வார்த்தையில 5 எழுத்து இருக்கின்றது. சகோதரர்களே, ஒருத்தர் தொழுகையில அல்ஹம்து என்று ஓதினா 500 நன்மைகள் கிடைக்கும். அவருக்கு 500 நன்மைகள் கிடைக்கும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுறான், இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய விசேட கொடுப்பனவுதான் மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. ஒன்றை செய்தால் அதற்கு 10 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலதிகமாக கொடுக்கிறான். எனவே 100 என்றால் அது 100 அல்ல, 1000. 500 என்று சொன்னால் அந்த 500ஐ இன்னும் 10ஆல் பெருக்க வேண்டும். சகோதரர்களே, தொழுகையிலே ஒரு நின்று கொண்டு தொழக்கூடிய தொழுகையில் அல்லாமல், அவர் நோயின் காரணமாக நின்று கொண்டு தொழ முடியாமல் உட்கார்ந்து கொண்டு தொழுகிறார். அந்த உட்கார்ந்து கொண்டு தொழக்கூடிய தொழுகையிலே குர்ஆனை ஓதினால் ஒரு எழுத்துக்கு 50 நன்மை கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அல்ஹம்து என்று ஒருத்தர் ஓதினால், அவர் இருந்து கொண்டு தொழும் போது ஓதினால் 250 நன்மைகள் தர 10 நன்மை கிடைக்கும். தொழுகையிலே இல்லாமல் ஒருவர் வுது செய்து கொண்டு வுதுவுடனே தொழுகையில இல்லாமல் சும்மா இருக்கக்கூடிய நேரத்திலே ஓதுகிறார், இவருக்கு ஒரு எழுத்துக்கு 25 நன்மை கிடைக்கும் என்று சொன்னார். வுது இல்லாமல் மனனத்திலே இருக்கக்கூடிய குர்ஆனை மனனமாக ஓதுகிறார், ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்கும் என்றார். ஒருவர் ஓதுகிறார், இன்னும் ஒருவர் காதினால் கேட்டுக்கொண்டிருக்கிறார், கேட்டுக்கொண்டிருப்பவருக்கு ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்றார். இந்த ஒவ்வொரு நன்மையும் சொல்லப்பட்டது, அதை 10ஆல பெருக்கித்தான் பார்க்க வேண்டும். அது பொதுவாக எங்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல தந்திருக்கக்கூடிய ஒரு வாக்குறுதி. எனவே சகோதரர்களே, நாங்கள் தொழுகையிலே இல்லாமல் தான் ஓதுவோம் என்று வைத்துக் கொள்வோமே, ஒவ்வொரு எழுத்துக்கும் 250 நன்மைகள் வீதம் நாங்கள் ஓத ஓத எங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கும் என்றால், ஒரு ஜுஸு ஓதினால் எத்தனை ஆயிரம் எழுத்துக்களை ஓதுவோம், அவை ஒவ்வொன்றுக்கும் 250 நன்மைகளாக கணக்கிட்டால் சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு கோடிக்கணக்கான நன்மைகள் கிடைக்கும். அதனாலே குர்ஆனை நாங்கள் இந்த மாதத்திலே மிக கவனத்தோடு நேரம் எடுத்து நாங்கள் ஓத வேண்டும். சகோதரர்களே, இதர மாதங்களை போன்று இந்த ரமலானுடைய மாதத்தையும் நாங்கள் கருதிவிடக் கூடாது. இதர மாதங்கள் 11 மாதங்கள் எங்களுக்கு ஏதோ ஃபர்லோடு கொஞ்சம் சுன்னத்தோடு கழிந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹு தாலா ஒரு பருவ காலம், சீசனாக, என்ன சீசன், எப்படி சில சீசன்கள்ல நாங்க உலகத்தை பணத்தை அதிகமாக சம்பாதித்துக் கொள்கிறோமோ, இதே போன்று நன்மைகளை அதிகமாக சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய மாதமாக அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறான்.
குறிப்பாக லைலத்துல் கத்ர் இருக்கின்றது. அதை பிந்திய பத்திலே தேடிக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார். பிந்திய பத்திலே இஅ்திகாஃப் இருக்கின்றது. அது இன்னும் விசேஷமான ஒரு அமலாக இருக்கின்றது. இதை பற்றியெல்லாம் எங்களுக்கு தெரியும், அறிந்திருப்போம். எனவே ரமலானுடைய காலத்திலே ஒன்று ஃபர்லான நோன்பு, இரவு நேரங்களிலே தராவீஹுடைய தொழுகை, இன்னும் இரவு பகலிலே எவ்வளவு நஃபிலான சுன்னத்தான தொழுகைகளை தொழ முடியுமோ அந்த அளவு அதிகமாக சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளை தொழுவதோடு இன்னும் என்னென்ன நற்கருமங்கள் இருக்கின்றனவோ அத்துணை நற்கருமங்களையும் இந்த மாதத்திலே நாங்கள் அதிகம் செய்வதற்கு முயற்சி செய்வோம். அதிலே குறிப்பாக சதகாக்களை அதிகப்படுத்துவோம். ஜகாத்தை பொறுத்த வரையிலே அது ரமலானிலே தான் கொடுக்க வேண்டும் என்பதில்லை. இந்த ரமலானிலே கொடுப்பதனால் அதுக்கு நன்மைகள் கூட என்பதனாலே தான் அதிகமாக ஜகாத்தை ரமலானிலே கொடுப்பார்கள். ஆனால் ஜகாத் எப்போது கடமை என்றால், எப்போது அதை, அதாவது வியாபாரிகள் என்றால் வியாபாரத்தை ஆரம்பித்து சந்திர கணக்கின்படி 355 நாட்கள் முடிவடைகிறதோ அந்த 355வது நாள் அவருக்கு ஜகாத் கடமையாக ஆகிவிடும். விவசாயிகளுக்கு அறுவடை செய்ததோடையே ஜகாத் கடமை ஆகிவிடும். இதெல்லாம் ரமலான் இல்லை என்று சொல்லி பிற்படுத்துவதற்கு அனுமதி கிடையாது. எனவே அது ஜகாத்துடைய சட்டம், அதை தெளிவாக விளங்கி அந்த முறையிலே ஜகாத்தை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம். சதகா, ஹதியா, வக்ஃப் என்றிருக்கக்கூடிய இந்த சுன்னத்தான அமல்கள் இருக்கின்றன. இவைகளை ரமலானிலே செய்தால் ஒவ்வொன்றுக்கும் ஃபர்லுடைய சவாபுகள் கிடைக்கும். அதே போன்று சொன்னது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொன்ன 4 விடயங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், இஸ்திக்ஃபார், சுவர்க்கத்தை கேட்பது, நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவது, இவற்றையும் அதிகப்படுத்தி இன்னும் குர்ஆன் திலாவத் போன்ற நல்ல அமல்களை நாங்கள் அதிகப்படுத்தி இந்த ரமலான் எங்களை பற்றி அல்லாஹு தஆலாவிடத்திலே இது ஒரு விருந்தாளியாக எங்களிடம் வருகின்றது. மீண்டும் யார் அனுப்பி வைத்தானோ அவனிடத்திலே செல்லுகின்றது. அல்லாஹு தஆலாவிடத்திலே சென்று நல்ல தகவல்களை எங்களை பற்றி அது சொல்ல வேண்டும். அதை வைத்து அல்லாஹ் சந்தோஷம் அடைய வேண்டும். அதற்காக அல்லாஹ் என்ன வாக்குறுதிகளை எங்களுக்கு வாக்களித்திருக்கிறானோ அந்த வாக்குறுதிகள் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக ஆக வேண்டும். குறிப்பாக சகோதரர்களே, ஒரு விடயத்தை நானும் நீங்களும் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்திலே ஏலவே சொன்னது போல பிறந்தது நாங்கள் இப்படியான நல்ல அமல்களை எல்லாம் செய்வதற்காக வேண்டும். வெறும் இந்த துன்யாவை அனுபவித்துட்டு போவதற்காக அல்ல. நன்றாக சாப்பிட்டு நன்றாக வீடு வாசல்களிலே வாழ்ந்து நல்ல முறையில் ஒரு ஜொலியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போவோம் என்பதற்காக வேண்டி இந்த உலகத்துக்கு வந்தவர்கள் அல்ல. நாங்க வரவும் இல்ல. அல்லாஹ் எங்களை அனுப்பி வைத்திருக்கிறான். வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும், உங்களுடைய தாய்மாருடைய வயிற்றிலிருந்து உங்களை நாம் தான் அனுப்பி வைத்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். வெளியாக்கி இருக்கிறதாக சொல்லுகிறான். வெளியாக்கினவன் ஒரு நோக்கத்தோடு வெளியாக்கி இருக்கிறான். படைத்தவன் ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறான். படைத்து அல்லாஹ் எங்களை பரிபாலனமும் செய்து எங்களை வளர்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹு தஆலா பற்றி நாங்க சொல்லக்கூடிய நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று தான் சொல்லுவோம். அல்லாஹ் எப்படியானவன்? ரப்புல் ஆலமீன், அகிலத்தார்களை படைத்து வளர்க்கக்கூடியவன். ரப்பென்றால் வளர்க்கக்கூடியவன், பரிபாலனம் செய்யக்கூடியவன். எங்களை படைத்து எங்களோட ரப்பு எங்களை அப்படியே விட்டு விடவில்லை சகோதரர்களே. எங்களை அவன் வளர்த்து கொண்டிருக்கிறான். எங்களுக்கு அவன்தான் உண்ண தருகிறான், அவன்தான் எங்களுக்கு குடிக்க தருகிறான், சுவாசிக்க தருகிறான், வாழ தருகிறான். அத்தனையும் அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறான். ஃபமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், எதுவும் எங்களுக்கு சொந்தமானது அல்ல, அத்தனையும் அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுட புறத்தில் இருந்து எங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ்விடம் இருந்து பெற்று பெற்று நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்விடம் இருந்து பெற்று அனுபவித்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டிருந்தால், அல்லது அல்லாஹ் செய்ய சொன்னதை செய்யாமல் இருந்தால், அல்லது அல்லாஹ் நாம் செய்வதை விட மேலதிகமாக இன்னும் செய்ய வேண்டும் என்று எவ்வளவு விரும்புகிறானோ அதை நாம் செய்யாமல் இருந்தால் அல்லாஹ் எப்படி எங்களோடு நடந்து கொள்வான் என்பதை நாம் ஒரு கணம் சிந்தனை செய்து பார்ப்போம் சகோதரர்களே. எனவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் விட்டுவிட்டு மௌத்தானதற்கு பின்னால் கியாமத்திலே சென்று அங்கே இப்படியெல்லாம் அதிகமாக அமல் செய்து பெரும் பெரும் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து கவலைப்படுவதிலே, கை சேதப்படுவதிலே எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. என்ன பிரயோசனம் உண்டாகும்? எவ்வளவு கை சேதம் உண்டாகும் என்றால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், அங்கே உண்டாகக்கூடிய கை சேதத்தினால் மனிதன்
யௌம யஅல்லு லாலிமு அலா யதை, தன்னுடைய கரங்களையே சப்பி துப்பி விடுவான் என்று அல்லாஹ் சொன்னான். உலகத்துல சின்ன ஒரு கஷ்டம் வந்துட்டா, நோயோ அல்லது கடன் தொல்லையோ ஒரு வழக்கோ என்ன சரி ஒரு பிரச்சனை தாங்கிக் கொள்ள முடியாம இருக்கண்டா பாக்குறோமே இன்றைக்கு அனுபவத்துல, நகத்தை கடிக்கிறோம், நகத்தை கடிச்சு கடிச்சு நகத்தோட சேர்ந்து தசையும் கடிபட்டு போயிடும். குளிக்க போனா தண்ணி பட்டா கை அழுத்தும் எரியும், சோப் பட்டா கை எரியும், சாப்பிட போனா கை எரியும். சகோதரர்களே, அப்பதான் விளங்கும் நகத்தை கடிக்கல, நகத்தோட சேர்ந்து தசையும் கடிச்சிருக்கிறேன் அப்பதான் எங்களுக்கு விளங்க வரும். சகோதரர்களே, கை சேதம் கவலையை மிகைத்ததுனால நகத்தோட சேர்ந்து தசை கடிப்பட்டது விளங்க இல்லை. கியாமத்தில வரக்கூடிய கை சேதம் சகோதரர்களே, நகம் நகத்தோடு சேர்ந்திருக்கிற தசை அல்ல, விரல் அல்ல, மணிக்கட்டு வரையல்ல, முழங்கை வரையல்ல, அலா எதை, இரண்டு கரங்களையுமே மனிதன் சப்பி துப்பி விடுவான் என்று அல்லாஹ் சொல்றான். எதுனுண்டா இதுவரைக்கும் எது, புயம் வரைக்கும் கை, நகத்தோட சேர்ந்து சத, அந்த தசையோட சேர்ந்து விரல், விரலோட சேர்ந்து மணிக்கட்டு, முழங்கை எல்லாத்தையும் மனிதன் கடிச்சு துப்பி விடுவான். விளங்காது, அந்த அளவு பெரும் கை சேதம் கற்பனைக்கே படுவதா, படாத அளவுக்குத்தான் அங்க உள்ள நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு கை சேதப்படுகிறான் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அங்க இறக்கப்படுவானா? அல்லாஹு அலம். சகோதரர்களே, மேலானவர்களே, அல்லாஹு தஆலாவிடம் ரெண்டு நடவடிக்கை இருக்கிறது. ஒன்று ஃபضலுடைய முஆமலா, அல்லாஹு தஆலா இறக்கப்பட்டு மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்புறது என்பது. இன்னும் ஒன்று இருக்கின்றது, குற்றத்துக்கு தகுந்த நடவடிக்கை என்றது. சகோதரர்களே, பாவம் செய்ததற்கு, தவறியதற்கு அல்லாஹு தஆலா தண்டனை தந்துதான் அந்த குற்றத்திலிருந்து விடுவிக்க வேணும் என்று சொல்லி முடிவு செய்தால் யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. எங்களுக்கு என்ன முடிவாகும் தெரியாது. ஆனால் நீதத்துக்குரிய இடம்தான் மறுமையுடைய மைதானம். எனவேதான் தரப்பட்டிருக்கிறது சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக் கொள்வோம். அதிலே குறிப்பாக ரமலானுடைய மாதம் அபரிமிதமாக நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய மாதம். எங்களுடைய ஆயுட்காலம் குறைந்தது. முதலிலே சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள் எப்படி சொர்க்கம் செல்லலாம்? இப்படியான சந்தர்ப்பங்களை பயன்படுத்தினால் அதிகமான நன்மைகள் கிடைக்கும். அதனாலே முதலிலே சொர்க்கம் செல்லலாம். அதற்குத்தான் அல்லாஹ் இந்த சந்தர்ப்பங்களை தருகிறான். எனவே இவ்வாறான நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தர இருக்கக்கூடிய வெகுமதிகளை அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக, உயர் பதவிகளை அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ், நமது பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எதிரே வரக்கூடிய ரமலானை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த ரமலானை கொண்டு என்னென்ன பிரயோசனங்களை நாங்கள் அடைய வேண்டுமோ அந்த பிரயோசனங்களை கொண்டு நீ சந்தோஷம் அடைவாயோ, பூர்ணமாக திருப்தி அடைவாயோ, அப்படிப்பட்ட முறையிலே பிரயோசனங்களை அடைந்து கொள்ள நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. ரமலானை வீணாக்கி இராமல் யா அல்லாஹ் எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், ஒவ்வொரு கடமையும் சரியான முறையிலே நிறைவேற்றக்கூடியவர்கள் ஆக்கி வைப்பாயாக. பாவங்களிலிருந்து தவிர்ந்து நடக்கக்கூடியவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீ ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ், குறிப்பாக எங்களுடைய பார்வை, கேள்வி, எங்களுடைய பேச்சுக்களை யா அல்லாஹ், எங்களுடைய சிந்தனைகளை யா அல்லாஹ் பாவங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ள, பாதுகாத்துக் கொள்ள எங்களுக்கு நீ அருள் புரிவாயாக. எங்கள் ஒவ்வொருவருடைய ஹலாலான ஹாஜாத்துக்களையும் யா அல்லாஹ் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு நிறைவேற்றி தருவாயாக. எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக், நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.